சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க, உலகநாயகன் கமல்ஹாசன் தயாரிக்க, அஸ்வந்த் மாரிமுத்து இயக்க, அனிருத் இசையில் உருவாகியிருக்க படம் தான் தர்மன். இந்த படத்தின் படப்பிடிப்பு இன்று ஜூன் 25 தொடங்க இருக்கு. தர்மன் என்ற டைட்டில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த படத்திற்கு இப்போதே ரசிகர்கள் மத்தியில் ஆர்வம் அதிகரித்து விட்டது. இப்படி இருக்கையில் இணையவாசிகள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2 படம் எப்போது வெளியாகும் என்ற கேள்வியை முன்வைத்து வருவது மட்டுமில்லாமல் கூடுதலாக சில கேள்விகளையும் எழுப்பி வராங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள படம் ஜெயிலர் 2. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. படத்தை நெல்சன் திலீப்குமார் இயக்கியிருக்கார். அனிருத் இசையமைச்சிருக்கார். படம் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக படமாக்கப்பட்டு வந்த நிலையில் படம் இந்த ஆண்டின் முதல் பாதியிலே வெளியாகும் என்ற ஆவல் பலருக்கும் இருந்து வந்தது. ஆனால் முதல் பாதியின் கடைசியான மாதமான ஜூன் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையும் இன்னும் 2 நாட்கள் வர உள்ளதனால படம் இந்த மாதத்தில் ரிலீஸ் இல்லை என்பது மட்டும் உறுதியாயிடுச்சு. இப்படி இருக்கையில் ஜெயிலர் படம் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10 வெளியானது. இதனால் ஆகஸ்ட் மாதத்தில் படத்தை வெளியிட படக்குழு திட்டமிடுகிறதா என்ற கேள்வியும் இருக்கு. ஜெயிலர் கொடுத்த சூப்பர் ஸ்டாருக்கு கூலி படத்திற்கும் ஒர்க் அவுட் ஆகும் என்ற நம்பிக்கையில் கடந்த ஆண்டு கூலி படம் ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்டு விமர்சன ரீதியாக படுதோல்வியை சந்தித்தது. இப்படி இருக்கையில் ரஜினிகாந்த் தனது அடுத்த படமான தர்மன் படத்திற்கு 1க்கு 3 இயக்குநர்களை முடிவு செய்து அவர்களுடன் பணியாற்றுவதில் நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது என்பதனால 4வதாக அஸ்வந்த் மாரிமுத்துவை நியமனம் செய்து படப்பிடிப்பையே தொடங்கிவிட்டார். இப்படி இருக்கையில் ஜெயிலர் 2 படம் எப்போது ரிலீஸ் ஆகும்? தற்போது தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி நடைபெற்று வருவதனால அரசியல் காரணங்கள் ஏதாவதால படம் வெளியாவதில் சிக்கல் இருக்கிறதா என்று கூட சில நெகட்டிவ்கள் கேள்விகள் எழுப்பி வராங்க. மேலும் சிலரோ அரசியல் காரணங்கள் இருக்க வாய்ப்பில்லை, படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் நடைபெற்று வருது, விரைவிலே படம் வெளியாகும் என்றும் பதில் அளிச்சிட்டு வராங்க. ஆனால் எப்போ ரிலீஸ் ஆகும் என்ற கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கவே இல்லை. ஆனால் நமக்கு கிடைச்ச தகவலின்படி செப்டம்பர் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் ரித்திக் ரோஷன் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு வராரு. அவருடைய சம்மந்தப்பட்ட போர்ஷன்ஸ் தான் இப்போ படக்குழு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்களாம். ரஜினியும் ரித்திக் ரோஷனும் இருக்கிற மாதிரி ஷூட்டிங்ஸை தற்போது நடைபெற்று வருதான். தொடர்ந்து இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸை இனி வரும் காலங்களில் இருக்கும் என சொல்லப்படுது. இதை முடித்த கையோடு தலைவர் 173 படத்தை முடித்த கையோடு ரஜினி மற்றும் கமல் இணைய போகிற படத்தை துவங்க இருக்கிறாங்களாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்பதை.